அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தை அதிகமாக சந்தித்து வரும் சிம்ம ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் நிச்சயம் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் சிம்ம ராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் புதன் பகவானும், சனி பகவானும், மீனத்தில் சுக்கிரனும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசி சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு சூரியன் 6ல் இருக்கிறாருங்க. இதனால் அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் ஒவ்வொன்றாக கிடைக்க இருக்குது. அதே போல அதிகாரம் உள்ள பதவியில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல உங்களுடைய மனதில் இருந்த அழுத்தம் குறையுங்க. விரும்பிய காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. நீண்ட தூரத்திலிருந்து நல்ல தகவல்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் ஸ்தான அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதால தொழில் வளம் நன்றாக இருக்குங்க. நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. பணப்புழக்கம் தாராளமாக இருக்குங்க. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் மறை அன்பு கொண்டதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இதனால் உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்குங்க. உங்களுடைய வீட்டில் அமைதி நிலவக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் 6ல் இருப்பதால சில சௌகரியங்கள் உண்டுங்க. என்றாலும் கூட உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. காரணம், அது பகை விடுங்க. அடுத்து சனி உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. சப்தமாதிபதி சனி ஆட்சி பெற்று இருப்பதால் நண்பர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையோடு பேச வேண்டுங்க. அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருப்பதால் உங்களுடைய உடல் நிலையில சில சங்கடங்கள் ஏற்படலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரக நிலைகளின்படி சற்று கடுமையான நிதி பற்றாக்குறையை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. சுக்கிரன், குரு, சனி பகவான் ஆகிய மூவருமே உங்களுக்கு அவ்வளவு ஆதரவாக இல்லைங்க. அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருப்பதும் ஆரோக்கிய குறைவு ஏற்பட இருக்கு என்பதை தெளிவுபடுத்துதுங்க. வருமானத்தை விட செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் என்பது சில தருணங்கள்ல கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் உணர்த்தும் பட்சத்தில் கூடுமான வரைக்கும் கையில் பணம் கிடைக்கும் போது அவற்றை சிக்கனமாக செலவு செய்வது மிக மிக நல்லதுங்க. குடும்ப பிரச்சனைகளை பொறுத்தவரையில் அடிக்கடி மனதில் நிம்மதி குறைவு, டென்ஷன் ஏற்படுங்க. திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசியினருக்கு சிறு சிறு தடங்கல்கள், தாமதங்களுக்கு பிறகு நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. பிள்ளை அல்லது பெண் பற்றி பிரச்சனை ஒன்று கவலை அளிக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெரும்பான்மையான கிரகங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு அவ்வளவு சாதகமாக சஞ்சரிக்கவில்லைங்க. ராகு மற்றும் செவ்வாயினுடைய நிலைகளினால ஏதாவது ஒரு காரணத்தினால அடிக்கடி விடுப்பில் செல்ல நேரிடும். உயரதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாடுபட்டு உழைத்தாலும் நிர்வாகத்தினர் உங்கள் மீது அதிருப்தியே நீடிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் சிம்ம ராசியினருக்கு உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலை கிடைக்க இருக்குதுங்க. எவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அவர்களது மறைமுக பேச்சுக்கள் மன நிம்மதியை பாதித்துவிடும் என்பதால நீங்கள் அவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. யாருக்காகவும் எதற்காகவும் வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாங்க. யாருக்கும் உறுதியும் தர வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்களே செய்து முடிப்பது நல்லது என்பதை
என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நன்மை செய்யுங்க. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. அதே போல் நியாயமற்ற போட்டிகளும் இடைத்தரகர்களுடைய தலையீடும் உங்களுடைய விற்பனையை பாதிக்குங்க. பல காரணங்களினால சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய சரக்குகளுடைய விலையை நிர்ணயிப்பது சற்று கடினமாக தாங்க இருக்கும். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் குறைய இருக்குது. புதிய முதலீடுகளையும் விற்பனை விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது மிக மிக அவசியங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுங்க. இதன் காரணமாக நிதி நெருக்கடி ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல சிம்ம ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் தடங்களும் தாமதமும் ஏற்படுங்க. சற்று கடினமான நிதி பற்றாக்குறையை கூட நீங்கள் இந்த வாரத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்ம ராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் படிப்படியாக பலம் பெறுவதால் நன்மைகளை நீங்கள் தாராளமாக இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாங்க. முதல் 2-3 நாட்கள் பேச்சில் மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதிலும் நிதானமாக இருப்பது அவசியங்க. முக்கிய அரசியல் பிரச்சனைகள் உங்களுடைய சொந்த கருத்துக்களை வெளியிடாமல் மௌனம் சாதிப்பது உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவே சாதகமாக சஞ்சரிக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு படிப்பில் உற்சாகத்தை தருங்க. சிறு சிறு உடல் உபாதைகள் அசதியை ஏற்படுத்துங்க. நண்பர்களுடன் வெளியே சுற்றுவதை கண்டிப்பாக நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமி காரகரும் விவசாயத்துறைக்கு அதிபதியும் கொண்டு வருமான செவ்வாய் சாதகமாக இல்லைங்க. விவசாயத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ள மற்றொரு கிரகமான சூரியனும் சுபபலம் பெற்றிருக்காங்க. வயல் பணிகளில் கடினமாக இருப்பினும் விளைச்சலும் வருமானமும் திருப்தி தருங்க. அடிப்படை விவசாய வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குடும்ப செலவுகளை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்படுவதால் ஓய்வெடுக்க நேரிடும். நெருங்கிய உறவினர்களுடைய மனப்போக்கில் மனதிற்கு வேதனையை தருங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்பது கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அஷ்டம ராசியில் ராகு பலமாக இருப்பதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குறிப்பா பெண்மணிகள் கழிவறை குளியலறை ஆகியவற்றில் நடம்போடும் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. சிம்ம ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சூரியனார் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டு வருவது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம 5 சாத உருண்டை எள் பருப்பு நெய் கலந்து தினமும் காகத்துக்கு வைத்து வந்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.